ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நானும் செய்யும் மனிதாவின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச திரு தாளும் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். கார்த்திகை மாதத்தின் பலன்கள் இந்த 2024ஆம் வருடத்திலே எப்படி இருக்கும், எப்போ ஆரம்பமாகும்? அதாவது 16ஆம் தேதி 16/11/2024 அன்று சனிக்கிழமை இந்த மாதம் ஆரம்பமாகிறது. பொதுவாக சுப நிகழ்ச்சிகள், அதாவது சீமந்தம், உபநயம், புதுமனை புகுவிழா, புதிய வண்டி வாகனம் வாங்குதல், அதே போல் பூமி வாங்க, வீடு வாங்க, அதே போல் புதிய குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே காது குத்த, முதலிரவுகள் நடத்த, அதாவது சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஏற்ற சுப நாள், திருமணங்கள் நடைபெறுவதற்கு ஏற்ற சுப நாட்கள் ஆகிய சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே தொடங்கலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அதாவது பொருளாதார விஷயத்திலே கடன் வாங்க வேண்டும் என்றால் இந்த மாதத்தில் 2, 5, 12, 13, 20 ஆகிய தேதிகள் மிக சிறப்பானவையாக இருக்கும். அதேபோல் திருமணம் முடிந்து சாந்தி முகூர்த்தங்கள் நடைபெறுவது என்பது இந்த கார்த்திகை மாதத்திலே 2, 5, 12, 13, 19, 20 ஆகிய தேதிகள் சாந்தி முகூர்த்தம் நடத்த மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது. அதேபோல் கிரக பிரவேசம் இந்த மாதத்தில் 2, 5, 12, 6, 11, அதாவது 6, 13, 20, 23 ஆகிய தேதிகளில் கிரக பிரவேசம் செய்வது மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது. கணபதி ஹோமம் செய்ய 2, 5, 12, 6, 10, 13, 14, 20, 23, 27, 30 ஆகிய தேதிகள் கணபதி ஹோமம் செய்ய சிறந்த நாட்களாக இது கருதப்படுகிறது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இருக்குது. அதாவது கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி 23/11/2024 சனிக்கிழமை என்று வாஸ்து நாளாக இந்த மாதத்திலே வருகிறது. நேரம் 11:14 முதல் 11:50 வரை. நேரம் காலையில் இந்த வாஸ்து நாள் என்பது இந்த மாதத்திலே இந்த நேர காலங்களில் வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தோஷ பரிகார சாந்தி செய்து கொள்வதற்கு 2, 4, 5, அதாவது கார்த்திகை மாத தேதி தான் குறிப்பிடுறோம். 2, 3, 5, 6, 10, 12, 13, 14, 20, 23, 25, 27, 30 ஆகிய தேதிகள் தோஷ பரிகார சாந்தி செய்து கொள்வதற்கு மிகுந்த சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது. தில ஹோமம் அல்லது பித்ரு பூஜை செய்ய, அதாவது பித்ரு பூஜைகள் செய்ய இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா 1, 7, 8, 15 தமிழ் மாதம் குறிப்பிடணும். கார்த்திகை மாதத்தில் தேதிப்படி தான் இது வரும். 15, 16, 24, 25, 30 ஆகிய தேதிகள் பித்ரு பூஜைகள் செய்ய உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதேபோல சுதர்சனம் ஹோமம் செய்வதற்கு சிறந்த நாட்களாக 2, 5, 6, 12, 13, 16, 27, 30 ஆகிய தேதிகள் மிக சிறப்பான நாட்களாக இந்த கார்த்திகை மாதத்திலே
குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சொல்கிறான், இந்த நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னா கார்த்திகை மாதம் தமிழ் மாதத்தின்படி 2, 5, 12, 13, 29 ஆகிய நாட்கள் குழந்தைகளுக்கு காது குத்து கெடா வெட்டு மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகிறது. புதிய வாகனங்கள் வாங்க, சாமி வண்டி வாங்கணும் சாமி, நேர காலங்கள் இருந்தால் கொடு சாமி அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த மாதத்தில், எந்த மாதம், கார்த்திகை மாதத்தில் 6ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் இந்த 2 நாட்களும் புதிய வாகனம் வாங்கி புதிய வாகனம் ஏற, அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். வாகனம் சும்மா போயிடுமா, மனுஷன்தான் ஓட்டணும். அந்த மாதிரி புதிய வண்டி வாகனம் ஏற இந்த 2 நாட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் தீர்க்க ரொம்ப முக்கியமான நாட்களாக இந்த கார்த்திகை மாதத்திலே 9, 11, 18, 20, 22, 24, 25, 29 ஆகிய நாட்கள், இந்த தேதிகளில் கடன் கொடுப்பது எளிதில் அவருடைய கடன் தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஆபரேஷன் செய்து குழந்தை பெற இந்த மாதத்தில் எந்த நாளில் சுபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 10, 11, 12, 13, 14, 19, 20, 22, 25, 27, 29, 30 ஆகிய தேதிகளில் ஆபரேஷன் செய்து குழந்தை பெற இந்த நாட்கள் சுப நாட்களாக கருதலாம். கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி, அதாவது 17, 11, 2024 ஞாயிற்றுக்கிழமை முடவன் முழக்கு, முடவன் முழுக்க நாளில் காவிரியில் நீராட சகல தோஷ நிவர்த்தியாக இந்த நாள் கருதப்படுகிறது. கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி, அதாவது 23/11/2024 அன்று சனிக்கிழமை கால பைரவஷ்டமி. இன்று முதல் நாள் இரவு கால பைரவர், அதாவது இரவு கால பைரவரை வழிபட மனோபயம் விலகும், காரியம் சித்தியாகும், கடன்கள் இருந்தால் விரைவில் கடனை அடைக்கலாம். கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி, அதாவது 11/12/2024 அன்று புதன்கிழமை கைசிக ஏகாதசி. அன்று பெருமாளை வழிபட்டு கைசிக புராணம் படித்தால் 54 வகையான பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி, அதாவது 12/12/2024 அன்று வியாழக்கிழமை பரணி தீபம். அதே போல கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, அதாவது 12/13/2024 அன்று வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 14/12/2024 அன்று சனிக்கிழமை சனி சர்வாலய தீபம், அதாவது வைகநாச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று பாஞ்சராத்ரா தீபம். இந்த 3 நாட்களிலும் வீட்டில் தீபங்கள் ஏற்றிட லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த கார்த்திகை மாதத்திலே நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு இதை சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த நாட்கள் பொருந்துமா, நீங்கள் சொல்வது இது சரிதானா அப்படின்ற ஒரு கேள்வி, குறுக்கு கேள்வி ஒன்று வரும். காலையில் கமெண்டில் எத்தனை பேர் போடுறாங்களே தெரியல, போடுவாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது தாராபலன், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு தாராபலன்கள் சுப நாட்களில் உள்ள தாராபலன் நல்லா இருக்கிற நாளில் மட்டும்தான்
இந்த மேற்கூறிய நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா இது எல்லோருக்கும் பொருந்துமா அப்படின்னா அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து தாராபலனை பார்த்து அதற்கேற்ற நாட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் மேற்கூறிய இந்த கார்த்திகை மாதத்தின் நாட்கள் எல்லாமே சுப நாட்கள் தான். அதே போல் அவங்க நட்சத்திரத்துக்கு பார்த்தா போதும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதனால தான். இல்லைன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பதிவு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணக்கூடாது, தப்பாயிரும். அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து தாராபலன்கள் நன்றாக உள்ள நாட்களை இந்த தேதிகளில் தேர்ந்தெடுத்து கொண்டு சுப நிகழ்ச்சிகளை சுப நேரங்களில் அதை முடித்துக்கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.